பந்தம் அகற்றும் மணந்து குணப்புறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமங்கள் இனத்தின் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தனுகுன்றேன். நிகழும் மங்களகரமான விசுவாவச வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தையோகமும் கூடிய சுபநாளில் ஆகஸ்ட் மாதம் 1/8/2025 மலர்கின்றது, பிறக்கின்றது. 8/8/2025 வரலட்சுமி நோன்பு. அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பூஜை. அதை நான் பின்னாடி உள்ள ஒரு பதிவில் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து 12/8 மகா சங்கட சதுர்த்தி. அதான் மகா சங்கட சதுர்த்திங்கிறது இந்த 11 மாதத்தில் நம்ம விநாயக பெருமானை போய் கும்பிடாட்டியும், தேங்காய் உடைக்காட்டியும், கற்பூரை ஏற்றாட்டியும், தோப்புக்கரணம் போடாட்டியும், இந்த வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் போய் ஒரு முறையாவது 7 சுற்றி 7 வாழைப்பழம் கட்டி போட்டு 7 கலச சம்பு தண்ணி ஊற்றி 7 தீபம் தேங்காய் நிலை வேற்றி அவரை அருகம்புல் மாலையை சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் உங்கள் வீட்டில் என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் முற்றிலும் நீங்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு, ஐதீகம். அதுக்கு அடுத்தது நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இனிமேலாவது அதில் ஒன்றி தவறு பண்ணவங்க, அவங்க விட்டு போனவங்க, இல்லை வெளியூர் போனவங்க, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பினவங்க, இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை திருமணத்துக்கு ஏதாவது முக்கியமாக பங்கெடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பாங்கல்ல, அந்த வேலை காரணமாக அது தடைபட்டுரும். அப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு 15/8/2025 கோகுலாஷ்டமி விடுதலை நாளும் சேர்ந்தாப்புல ஆடி கிருத்திகை. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய இந்த 1/8/2025 ஆங்கில மாதத்திற்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்க உள்ளோம். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. பாக்கியத்துக்கு உரிய இடம், பக்குவத்துக்கு உரிய இடம், வேகத்துக்கு உரிய இடம். அது மட்டும் இல்லைங்க, முடியாது, தெரியாது, வேண்டாம், மாட்டேன், கிடையாது. பார்த்தீங்களா, நான் சொன்னதெல்லாம் எப்படி? முடியாது, தெரியாது, வேண்டாம், கிடையாது, மாட்டேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன பேர் தெரியுங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். இந்த நெகட்டிவ் இதை அப்படியே நீங்க மாற்றி போட்டுறணும். தனுசுக்கு முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க, செஞ்சு நான் காட்டுறேன்னு சொல்லுவாங்க. தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் காட்டுறேன்னு சொல்லுவாங்க. எந்த தொழில் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்தே தீரணும்னு சொல்லுவாங்க. அப்படி வில்லான ஒரு தனுசு ராசி. அதனாலதான் காலபுருஷனுக்கு 9ல் வச்சிருக்கிறோம், தந்தையார் ஸ்தானத்தில் வச்சிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இல்லையா? அப்போ தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட தியாகம் உள்ளம், தியாகத்தன்மை, தியாகம் உள்ள கொண்டவங்க. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஈஸ்வரனுடைய, சனீஸ்வரனுடைய பாதங்கள், சனீஸ்வரனுடைய வலிமைகள், சனீஸ்வரனுடைய கெடுதிகள், சனீஸ்வரனுடைய கருணைகள் எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு வெளிநாடாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளூர்லேயே வெளி ஊராக இருந்தாலும் சரி, வெளி டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்கள் இருந்துட்டா அது உங்களுக்கு சொர்க்க பூமி, அது உங்களுக்கு சொர்க்க பூமியாக மாறிவிடும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த மாசத்துல குரு இன்னொரு 10 நாள் உங்களை பார்க்குறார், உங்க வீட்டை ஒரு 10 நாள் பார்க்குறார். அதுக்கு அடுத்து அதிசாரத்துக்கு வரும்போது உங்க குரு 8க்கு போயிடுறார், உங்க வீட்டுக்கு 8ஆம் இடம். அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதுல கவனமாக இருக்க வேண்டும்? முதலாவதாக கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கும், முதலாவதாக கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்க வேண்டும், போக்குவரத்துல கவனமா இருக்கட்டும், நண்பர்கள்ட்ட கவனமா இருக்கணும், மனைவிமார்கிட்ட கவனமா இருக்கணும். எல்லா வகையிலும் கவனமாக இருப்பது கொஞ்சம் சால சிறந்தது. தனுசு ராசினியர்களுக்கு அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது, பில்டிங் சம்பந்தப்பட்டது, நேர்மை சம்பந்தப்பட்டது, நீதி சம்பந்தப்பட்டது, அட்வொகேட் சம்பந்தப்பட்டது, அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது, மஞ்சள் கரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், வெளிநாடு பல்கலைக்கழகம், அம்பாஸ்டர், ஹை சொசைட்டி. ஹை சொசைட்டி தான், நீங்கள் எல்லாத்துலேயுமே ஹை சொசைட்டி தான். அப்படிப்பட்ட தனுசுக்கு நிச்சயமாக இந்த ஆட்டோமேட்டிக்கு உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்க.
உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு போனால் நிச்சயமாக எல்லாமே ஓரளவுக்கு சப்சிட்டாக நடந்து கொண்டே வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. ராசிநாதன் உங்களை பார்க்குறார், ராசிநாதன் உங்கள் வீட்டை பார்க்குறாரு, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு 8ல் இருக்காரு. அதனால தான் அவர் வேறு 8ல் இருக்காரு. வில்லங்கம் பிடிச்சவன் உங்களுக்கு புதன் வில்லங்கம் பிடிச்சா இல்லையா, அப்போ 7க்கும் 10க்குரிய புதனும் சேர்ந்திருக்காரு. அப்போ கவனமாக இருக்க வேண்டும், முக்கியமாக ஃபைனான்ஸில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு ராகு 3ல் இருக்காரு, நன்றாக இருக்கும். கோச்சார பலன்லையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, கோச்சார பலன்லையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்து சனி உங்கள் ராசி இன்னொரு வீட்டில் இருக்கார், நிச்சயமாக சனி. அப்போ கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உங்கள் மீனத்தில் தான் சனி பயிற்சி இருக்கார், அதுவும் உங்களுக்கு எடுக்காது. டோட்டலாக உங்களுக்கு நிச்சயமாக என்ன 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்பா உடல்நிலை, அம்மா நல்லா இருப்பாங்க, அப்பாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தனுசு ராசினியர்கள். ஏன்னா ஏற்கனவே கேது இருக்கார், இப்போ தான் செவ்வாய் இறங்கியிருக்காரு. அதுக்கடுத்து சூரியன் வர்றதுனால சூரியன் கேது சேர்றதுனால அப்பாவுடைய உடல்நிலை, அப்பாவுடைய நிர்வாகங்கள், அப்பாவுடைய ப்ரொஃபஷனல், அப்பாவுடைய ஜாப் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே தள்ளி கொண்டு போய்விடலாம். அப்போ தனுசு ராசிக்கு மேற்கண்ட தொழில் நல்ல முறையில் செஞ்சுவாங்க, அகலக்கால் வைக்காதீங்க, புதுசாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் அது புதுசாக உங்களுக்கு வரக்கூடிய விஜயதசமி நேரத்தில் ஆரம்பிக்கலாம். எல்லாம் வெற்றியை மூடும். கண்டிப்பாக மூலம் போராடும் உத்திராடம், மூலம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயர் சாலினுடைய மந்திரங்கள், ஆஞ்சனுடைய காயத்ரி மந்திரங்கள், ஆஞ்சனுடைய மூல மந்திரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுவாங்க. மூலம் அஸ்வினி மகம் மூலம், பார்த்தீங்களா, அஸ்வினி மகம் மூலம் பிரித்து காட்டுறது. நமக்கு அந்த திரிகோணத்தை பிரித்து காட்டுறதே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் மட்டும் இல்லை, பிள்ளையார் தான். அதனால தான் பிள்ளையாரில் பிடிக்க குரங்கட முடியுதுன்னு நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லியிருக்காங்க. இதை நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன். முதல்ல பிள்ளையார் தான் வருவார், அஸ்வினி மகம் மூலம். அவருக்கு பின்னாடியே ஆஞ்சநேயர் வந்துடுவார். உலகத்தின் 2 கண்கள், 2 அஸ்வத்தாமங்கள், 2 சத்துருக்கள், 2 மிகப்பெரிய சக்திகள், உலகத்தை இயக்கக்கூடியவங்க. அதனால தான் 23 வாழைப்பழம் கட்டி போடுங்க, 23 பிரதர்சனம் சுற்றுங்க. கண்டிப்பாக அவளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு போகணும். அவளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு போனால் மிகப்பெரிய பலன் உண்டு. ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் சாதாரணமாக நினைக்காதீங்க, பிறக்கும்போது இருக்குது இல்லையா, உங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது, உங்களுக்கு லொக்கேஷனை கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு விட்னஸ் கொடுக்கக்கூடியது. அதனால் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு போய் பிரார்த்தனை செய்து கொண்டால் வெற்றி நிச்சயம் கிட்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.